பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு பலவேசம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகின்றது. அதாவது தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தை தயாரித்த கேவின் புரொடக்ஷனை சேர்ந்த வெங்கட் நாராயணன் அவர்களுக்கு அந்த பதவியானது கொடுக்கப்பட்டிருக்குது. இது கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். பல்வேறு தலைவர்கள் இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். இப்போ மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஒருத்தரை நியமிக்கிறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல டெல்லி பிரதிநிதியாக ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான ஒரு இணைப்பு பாலமாக இருக்கணும் அப்படிங்கிறத அதோட முக்கிய நோக்கமாக இருக்கு. ஏன் இந்த ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக டெல்லிக்கு சில முக்கிய தகவல்கள் கொடுக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை மற்ற அமைச்சர்கள் டெல்லியில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறாங்க, அங்கே ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த டெல்லி பிரதிநிதி தான் அந்த எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் டெல்லியில லாபி இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் தான் பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி நியமிச்சவங்கலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ தாவேகா அரசுல வெங்கட் நாராயணன் அவர் நியமிச்சிருக்கிறது விஜய் நன்றி கடன் செய்கிறாரோ வெங்கட் நாராயணனுக்கு அப்படின்னு ஒரு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வெங்கட் நாராயணனை நியமிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு கனிமொழி அவங்க கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் தமிழ்நாட்டில் ஒரு திறமையான அவ்வளோ ஆட்களே இல்லையா, நீங்கள் ஏன் ஒரு கன்னடக்காரரை போய் நியமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாருமே, நீங்கள் கூட சொன்னீங்க கலவையான விமர்சனம் அப்படின்னு. கலவையான விமர்சனமே இல்லை, எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க இந்த நியமனத்துக்கு. ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான பதவி. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர், தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் உள்ள நபர், தமிழ்நாட்டு அரசியலை தெரிந்த ஒரு நபர் இருக்கும்போது தான் டெல்லியில் நம்ம அங்கே என்ன தகவல்களை பரிமாற முடியும், அங்கே என்ன நம்ம லாபி பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டை பற்றிய எதுவுமே தெரியாத, தமிழ்நாட்டு அரசியலின் வரலாற்று தெரியாத, தமிழ்நாட்டின் அரசியலின் அடிநாதமே தெரியாத ஒரு சினிமா தயாரிப்பாளரை கொண்டு போய் தமிழ்நாட்டிற்கான டெல்லி பிரதிநிதியா நியமிக்கிறது அப்படிங்கிறது விஜய் மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். ஏன் விஜய் இதை அவருக்கு கொடுக்கணும்? ஜனநாயகன் படம் வெளியாகலை, சரி நம்ம நன்றி கடன் பண்ணுவோம், பாவம் நம்ம கூடவே இருந்துட்டாரு, இவ்வளோ கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறாரு, அதனால நமக்கு அவர் செய்யும் அப்படின்னு கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் விஜயோட எல்லா நியமனங்களுமே தொடர்ச்சியாக கேள்வியை தான் எழுப்புது. இப்போ இருக்கிற வெங்கட் நாராயணாவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவரோட தனி செயலாளராக நியமிச்சிருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியாக இருக்கட்டும், அது போக ரத்தன் பண்டிட்டாக இருக்கட்டும், ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவராக இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், இப்படி எல்லாரோட நியமனங்களுமே கேள்வியாக தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பேன், இந்த ஆட்சியில் அதிகார மையங்களே இருக்காது அப்படின்னு முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது பேசினார். ஆனால் 4 அதிகார மையங்கள் தலைமைச் செயலகத்தில் இயங்குது அப்படின்னு முன்னணி பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ரெட்டி அவர்களா இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், ஜெகதீஷ் பழனிசாமியா இருக்கட்டும், ரத்தன் பண்டிட்டா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியா 4 அதிகார மையங்கள் அங்க இருக்கு. ஆக விஜய்க்கு அரசியல்னா என்னன்னே தெரியல. இல்ல, ரத்தன் பண்டிட் தான் நியமனத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருந்தாங்க? ரத்தன் பண்டிட் தான் விஜய் இயக்குறாரு. நீங்க இப்படி செய்யுங்க, இந்த டைம்ல இது பண்ணாதான் இது சரியா இருக்கும்னு ரத்தன் பண்டிட் சொல்ல தான் அவர் செய்யறாரு. ஒரு ஆளுநரை பார்க்கறதுக்கு ரத்தன் பண்டிட், ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி, கேவிஎன் புரொடக்ஷனோட நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் இவங்களை கூப்பிட்டுட்டு முதல்வர் போறாரு. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு தொழிலதிபர்களையும் ஜோசியக்காரரையும் கூப்பிட்டுட்டு விஜய் போறாரு. ஆக விஜய்க்கு அரசியல் சூழல்னா என்னன்னே தெரியல. ஏதோ மக்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம இந்த ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய இவங்க இயக்குறதுனால விஜய் ஆடுறாரு. பொம்மலாட்டம் பொம்மையா தான் விஜய் இயங்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்போ டெல்லியில அங்க சிறப்பு பிரதிநிதியா இயங்கணும் அப்படின்னா அங்கே ஒரு லாபி செய்யறதுக்கான ஒரு தகுதி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கவர்னரை பார்க்கும்போது இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ஏதோ ஒரு வகையில் அவர் கூட மத்திய அரசு கூடயோ இல்லை பாஜக கூடயோ ஏதோ அவருக்கு ஒரு லிங்க் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்குது. இல்லை, இருக்கலாம். ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக நிறைய பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். ஆனால் இவரோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய பணக்காரராக இவர் இல்லை. முதல்ல சினிமா விநியோகஸ்தராக தான் இவர் இருந்திருக்கிறாரு. நிறைய படங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் தான் இவர் முதல் ப்ரொடியூசராக இவர் வராரு. அதுக்கப்புறம் இப்போ டாக்ஸிக்னு ஒரு படம் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ 2 படம் தான் பெருசாக ப்ரொடக்ஷனில் அவர் கையில் இருக்குது. மற்ற எல்லாமே விநியோகஸ்தராக தான் இருந்திருக்கு. திடீர்னு இவ்வளோ பணம் இவருக்கு எங்கேருந்து வருது, இவ்வளோ பெரிய பட்ஜெட்கள் எடுக்கக்கூடிய ஒரு படத்தை இவருக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன் ஒரு பெரிய தொழிலதிபர்கள் இவருக்கு பின்னாடி இருந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால பாஜக கூட இவரை கைக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாஜக மூலயமா மத்திய அரசை ஏதாவது நம்ம சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அப்படின்னு தெரியல. இந்த பதவியோடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அரசுகள் இருந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிகள் எப்படி செயல்பட்டாங்க,
இவரால் எப்படி செயல்பட முடியும்னு பார்க்குறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளிலுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. தலவாய் சுந்தரம், கம்பம் செல்வேந்திரன், AKS விஜயன் போன்ற நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பதவிகளில் இருந்திருக்கிறாங்க. அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற அரசியல் தெரியும். இப்போ அதிமுகல இருந்து ஒருத்தர் இருக்கிறான்னா அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியும். டெல்லியில ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அதிமுகவோட நிலைப்பாடாகவும் அவர் பேசுவார், தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகவும் அவர் பேசுவார். அதே மாதிரி தான் திமுகவில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா திமுகவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடாகவும் அவர் இருப்பார், திமுக அரசின் ஒரு நிலைப்பாடாகவும் அவர் எடுத்து பேசுவார். ஆனா வெங்கட் நாராயணன் எதை பேசுவாரு? தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா, கர்நாடகாக்காக பேசுவாரா? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? தாவேகாவின் கொள்கையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இல்ல தாவேகால வெறும் உறுப்பினரா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் சொல்றேன், இங்க இருக்கிற அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் இங்க இருக்கிற அரசியல் தேவைகளை டெல்லியில போய் சொல்லி அதை வந்து செயல்படுத்துறதுக்கான முனைப்பை காட்ட முடியும். இங்க இருக்கிற எதுவுமே தெரியாம ஒரு அலங்கார பதவியை அதை ஏன் விஜய் கொண்டு போறாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி. ஒரு அமைச்சருக்கு நிகரான பதவியை கொண்டு போய் ஒரு அலங்கார பதவியா இவர் இருக்கட்டும் அப்படின்னு விஜய் ஏன் நினைக்கிறாரு? சும்மா ஏதோ இருக்கட்டும், நம்ம எது செஞ்சாலும் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுது. பல்வேறு தலைவர்கள் சுட்டி காட்டுறது என்னன்னா, மேகதாது பிரச்சனை இப்போ இருக்குது, இந்த சமயத்தில் அவரை நியமிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போது இந்த விஷயத்தை அவர் வந்து எப்படி கையாளுவார்னு பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டை அவர் சரியாக எடுத்து கொண்டு போய் டெல்லியில் சொல்லுவார்னு பார்க்கலாமா? மேகதாது அணையை வச்சுலாம் இவராலலாம் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அதுலலாம் பெரிய உடன்பாடு இல்லை. மேகதாது பிரச்சனைக்காக இவரை நியமிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அது ஏதோ பத்திரிகைகளை செய்திகள் வரணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒன்றா தான் பார்க்கணும், இல்லை தலைவர்கள் அப்படி பேசுறதா தான் பார்க்கணும். மேகதாது அணைக்கும் இவருக்கும் என்ன வந்துட போகுது? சிவகுமார் அவர்கள் வந்து அதை ரொம்ப உறுதியாக இருக்கிறார், நான் மேகதாதை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அரசு இல்லை நாங்கள் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு நிறைய அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க, தனி தீர்மானம் கொண்டு வராங்க, புதிய ஆணையம் அமைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவரை ஒருத்தரை நியமிச்சதுனால விஜய் வந்து இவர்கிட்ட போய் சொல்லி, ஏப்பா நீ கொஞ்சம் அந்த அணையை கட்டுற ரிப்பார்ட்டை சொல்லுன்னு சொன்னோடனே இவர் கேட்டோடனே சிவகுமார் கேட்ட, சரிப்பா நீ சொல்லிட்டு நான் வந்து அணையை கட்டாமல் விட்டுற போகிறேன் அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொன்று இவர் தவிர்த்திருக்கலாம். இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உண்டாகும். இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவங்க வந்து புதுசாக அணை கட்டுறேன்னு சொல்றாங்க, நீங்க போய் ஒரு கர்நாடகக்காரரை வந்து நீங்க இப்படி டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த விமர்சனத்தை விஜய் தவிர்த்திருக்கலாம். அதை தான் நம்ம சொல்றோம். விஜய் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றாரு, ஆனா அந்த விமர்சனங்கள் மக்கள் மத்தியில போக மாட்டேங்குது. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. விமர்சனங்களை எதிர்கொள்றாங்க. இப்போ எல்லா பதவிகளிலுமே பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. ரத்தன் பண்டித் ஆரம்பிச்சு இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி வந்து பிறந்தநாள் வாழ்த்து போட்டு ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அரசாணை வெளியிடப்படுது. அது வந்து மே மாதமே நியமிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அரசாணை இவரதை பார்க்க முடியுது. இதுக்கு எதுக்குமே ஏன் இவரை போட்டோம், ஏன் இவரை நியமிச்சோன்னு சொல்லி எந்த ஒரு விளக்கமும் தமிழ்நாடு அரசு சார்பிலையோ தாவேகா சார்பிலையோ கொடுக்கப்படவே இல்லை. இல்லை அது தேவைப்படுறதுன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலே நான் விஜய் அவர்களை ரொம்ப பாராட்டுறேன், மனதார பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா தன்னை நம்பி வந்தவர்களை விஜய் வந்து கைவிடாமல் காப்பாற்றி பக்கத்துலேயே வச்சிருக்கிறார். ஜெகதீஷ் பழனிசாமி வந்து செக்ரட்டரியா பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. இப்போ வெங்கட் நாராயணனுக்கு ஒரு அரசு பதவி கொடுத்திருக்கிறாரு, ரெட்டிக்கு ஒரு அரசு பதவி கொடுத்திருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமிக்கு அரசு பதவி கொடுத்து, நண்பருக்கு ஒரு அமைச்சர் பதவி, ரத்தன் பண்டிட் வந்து ஒரு அரசு பதவி கொடுத்து அப்புறம் அது விமர்சனம் வந்தோன்னா நீக்கி இருக்கிறாரு. தன்னோட பாதுகாவலரா வந்த ஒருத்தரை இன்னைக்கும் முதலமைச்சர் ஆன பிறகும் தன் கூடவே வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அது குறித்து நம்ம கேள்வி கேட்டோம்னா, இல்ல கஷ்ட காலத்துல விஜய்க்கு வந்து பெரிய மிரட்டல்கள்லாம் இருந்த போது கூட அவர் கூட இருந்தாரு, அந்த நன்றி கடனுக்காக அவரை கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்றாரு. இன்னமும் விஜய் டிரைவரா இருந்த ஒருத்தரை இன்னமும் விஜய் அவர் ஒரு முதலமைச்சர் ஆன பிறகும் தன்னோட பர்சனலா அவரை கூடவே வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போறது அப்படின்னு தன்னை நம்பி வந்தவர்களை விஜய் கைவிடலை. அந்த வகத்துல நான் வந்து விஜய் ரொம்ப மனதார பாராட்டுறேன். ஆனா மக்கள் அவரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு, மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறார். நான் என்ன செஞ்சாலும் மக்கள் ஏத்துப்பாங்க, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வீரவசனம் பேசி சினிமா டைலாக் பேசினா போதும் அது ஃபுல்லா மறைஞ்சிருது அப்படின்னு விஜய் வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு உண்மை. இது எத்தனை காலத்துக்கு விஜய்க்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. மக்கள் எப்போதும் ஒரே நேரம் மாதிரி இருக்க மாட்டாங்க. மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு நிமிஷம் கூட தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறதா உண்மை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போது க்ளோஸ்டு சர்க்கிள்ஸில் இருக்கிற பர்சன்ஸை தன்னுடைய பக்கத்துலேயே வளையத்துலேயே வச்சுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சேஃப்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுதுல்ல. வேறு யாராவது போடும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது ஒரு வளையத்துக்குள்ளே நாமளே ஒன்று வச்சுக்குவோம், ஒரு பபுளுக்குள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லி அது அவருக்கு ஒரு சேஃப்டியாக தான் அமையும். இல்லை, ஒரு பபுளுக்குள்ளே இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஒரு தனி மனிதன் இல்லையே. நீங்கள் நடிகராக இருக்கும்போது நீங்கள் ஒரு பபுளுக்குள்ளே இருந்துக்கலாம், உங்களை சுற்றி 4 பேர் அவங்க தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கலாம், வேறு அதில் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க. அப்போ மக்களுக்கு என்னதை இப்போ நீங்கள் ஒரு பபுளுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, வெளியில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இந்த பபுள் உங்களை மறைச்சிக்குது அப்படின்னா மக்கள் யாரை கேள்வி கேட்பாங்க?
முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு விமர்சனம் இன்றைக்கு ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க, சில விஷயங்கள் வந்து முதலமைச்சர் காதுக்கே போக மாட்டேங்குது, எல்லாம் மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு. 300 பேருந்துகளை வந்து மற்ற மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து அந்த பேருந்துகளை வந்து தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. முன்னெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, சென்னையில் ஒரு சில பேருந்துகளை முதலமைச்சர்கள் தொடங்கி வைப்பாங்க, மற்ற மாவட்டங்களில் மற்ற அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரோ அவங்க தொடங்கி வைப்பாங்க. ஆனால் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு 300 பேருந்துகள் வந்து சென்னையை நோக்கி கொண்டு வரப்பட்டு அதற்கான செலவுகள் கிட்டத்தட்ட 15,000 40,000 வரைக்கும் செலவாயிருக்கு. ஒரு பேருந்துக்கு, ஒவ்வொரு பேருந்துக்கும் 15,000, மினிமம் 15,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 40,000 ரூபாய் வரை செலவாகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதைகள் எதுவுமே விஜய் காதுக்கு போகவே இல்லை, அதிகாரிகள் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு பபுள் உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த பபுளை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வராது இல்ல. அந்த பபுள் தாண்டி எதுவுமே வரல அப்படிங்கிறப்ப மக்கள் பிரச்சனைகள், மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள், அரசுல நடக்கக்கூடிய தவறுகள், அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு வராம போச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே தெரியாம சும்மா பொம்மையா தானே உட்காந்துட்டு இருப்பீங்க. அதைத்தான் தவறுங்கன்னு சொல்றோம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். நீங்க வந்து மக்களை பாருங்க, மக்கள் சொல்றத காது கொடுத்து கேளுங்க, ஒரு சில வட்டத்துக்குள்ள இருந்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், இந்த ரெட்டி ஆகட்டும், அவங்க சொல்படிதான் அவர் நடக்கிறா அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 தனி செயலாளர்கள் இருக்கிறாங்க. அரசு ரீதியாக அவங்க வந்து விஜயை வழிநடத்துவார்கள், முழுக்க இவங்களுடைய கண்ட்ரோலே அவர் போயிட மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது எப்படி? தலைமைச் செயலகத்திலிருந்து சில அதிகாரிகள், சில ஊழியர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன இப்போ வந்து விஜயோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட தனி செயலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த செய்திகள்லாம் கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. விஜய் என்ன சொல்றாரா, இந்த தகவல்கள்லாம் நீங்க ஜெகதீஷ்டியோ ஜான் ஆரோக்கியசாமிட்டியோ ரெட்டிட்டியோ சொல்லிடுங்க, அவங்க மூலமா எனக்கு வந்துடும் அப்படின்னு தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளும் ஊழியர்களும் சொல்றதா செய்திகள் வருது. உண்மையா பொய்யான்னு தெரியல, நம்ம நேர்லயும் பார்க்கல, நம்ம பத்திரிகைகள் எழுதுறது செய்திகள்ல வரதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஸோ திரும்பவும் அதுதான், விஜய் வந்து அந்த பபுளை உருவாக்கிறாரு, அதிகாரிகளோட வேற பக்கம் டைரக்ஷன் கொண்டு போறாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும்போது விஜய் அங்க என்ன பண்றாருங்கிறது தானே கேள்வி. போன வாரம் வந்த ஒரு மேகசின்ல பார்க்கும்போது ரட்டைமலை சீனிவாசனுடைய பேத்தி, அவங்க வந்து பல்வேறு கல்வி நிறுவனங்கள்ல ஒரு தலைமை பொறுப்புலேயே இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜயை வந்து பார்க்கணுன்னு அப்பாயின் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து நீண்ட நாட்களாக காக்க வைக்கப்படுறாங்க. ஒரு சமயத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பிஏ கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டதாக பதிவு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும்போது இங்கே ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அறிவுறுத்தப்பட்டதாக அந்த செய்தி வந்து சொல்லுது. இந்த மாதிரியான அரசு ரீதியான விஷயங்களையும் ஜெகதீஷ் பழனிசாமி நிர்வகிக்கிறது, அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்கலாம்? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு மூலவர். மூலவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே போய் அங்கே போய் தான் மூலவரை தரிசிக்க முடியும். வெளியில் வர்றது உற்சவர் தான் வருவார். உற்சவர் தான் வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மக்களுக்கு ஆசி வழங்கிட்டு மறுபடியும் உற்சவர் போயிடுவார். நம்ம நேரில் போய் பார்க்கணும்னா மூலவரை போய் உள்ளே தான் பார்க்கணும். விஜய் வந்து ஒரு மூலவராக உள்ளே உட்கார்ந்துருப்பார், அவ்வளோதான். அவர் வெளியில் நடக்கிற விஷயங்கள் தெரியாது. நீங்கள் ஒரு கட்சியில் போய் ஒருத்தங்க சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த கட்சியின் தலைவரை நேரில் சந்தித்து அந்த கட்சி தலைவருக்கு பொக்கே கொடுத்து அவங்க மூலமாக அந்த கட்சியில் சேருவாங்க. நான் இதுவரைக்கும் தாவைக்கால சேர்ந்த எத்தனையோ நிர்வாகிகள், எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் விஜய் அவர்கள் சந்தித்து சேர்ந்திருக்கிறாங்கன்னு ஏதாவது செய்தி வந்திருக்கு? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களையோ ஆதவ அர்ஜுனா அவர்களையோ செங்கோட்டையன் அவர்களையோ சந்திச்சு தான் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பல முக்கியஸ்தர்கள் அந்த கட்சியில் இணைகிறாங்க. விஜய் அவங்க சந்திக்கிறதே இல்லை. அதே போல் சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி தலைமை செயலகத்தில் போய் முதலமைச்சர் விஜயை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த 4 அதிகார மையங்களை சந்திச்சா போதும், விஜய்க்கு அந்த தகவல் சொல்லப்படும் அப்படிங்கிறது வந்து விஜய் ஒரு மூலவர். அவர் வந்து நம்ம எப்போவாதான் வெளியில் காமிப்போம், அவருக்கான ஒரு கிரேஸ் இருக்கு, டெய்லி அவரை கொண்டு போய் வெளியில் காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரேஸ் போயிடும், மக்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவங்க வந்து ஒரு மூலவராக உள்ளே இருக்கட்டும், உற்சவராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் செய்திகளை பார்க்கும்போது தினம் அவர் வந்து தலைமை செயலகத்தில் வர்றதாகட்டும், இந்த மாதிரி அரசு பேருந்தை தொடங்கி வச்சு அவர் வந்து விளாக் எடுத்தது வந்து செய்தியாக போடுறதாகட்டும், இந்த மாதிரி செய்திகள் வெளிவந்த வண்ணம் வந்துட்டு தானே இருக்குது. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூலவர் அவர் வந்து பாதுகாத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து அதில் அடிப்படுது இல்லை. நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியை வந்து 2-3 நாளைக்கு அதை பெருசாக கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களுக்காக, அந்த நிறுவனம் அந்த செய்தியை வந்து பலவாறு கொண்டு போகும், அந்த செய்தியை கொண்டு போய் அதை பெருசாக ஆக்குவாங்க. திருப்பி ஒரு 4 நாளைக்கு அமைதியாக இருக்கும், அந்த 4 நாளைக்கு அந்த செய்தி கண்டினியூ ஆகும். இப்படி தான் நடக்கும். காலைல 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாருங்க அப்படின்னா அவர் வேலை செய்கிறாரான்னு நமக்கு தெரியணும்ல. தலைமை செயலகத்துக்குள்ளே உட்காந்து அவர் வேலை செய்கிறாரான்னு நமக்கு தெரியல. காலைல 9 மணிக்கு வந்துடுறாரு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்கார்றாரு, 4 பேர் சந்திக்கிறாருன்னு போட்டோ வருது. வேற என்ன நிகழ்வுகள் அவர் இதுவரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்த ஒரு பொது நிகழ்ச்சி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இல்ல, ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில மக்களை சந்திச்சு ஒரு முதலமைச்சரா
மக்களை சந்தித்த நிகழ்ச்சி ஏதாவது இருக்கா இதுவரை? இது வரைக்கும் பதவி ஏற்றுக்கிட்டு வந்து வேற மாவட்டங்களுக்கு பயணம் செய்யவே இல்லை. இது வரைக்கும் எந்த மாவட்டங்கள்ல பயணம், சென்னையை தாண்டி அவர் எங்க பயணம் பண்ணியிருக்காரு? டெல்லிக்கு போயிருக்காரு, கர்நாடகா முகாமிகை கோயிலுக்கு. டெல்லிக்கு போனது வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறதுக்காக அவர் போயிருக்கிறாரு. அங்க போயுமே வந்து தமிழருக்கான நிதியை பத்தி பேசல, பல முக்கியமான விஷயங்கள் பத்திலாம் அவர் பேசல. ஏதோ சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அவர் வந்திருக்கிறார். ஸோ ஒரு மாவட்டத்துக்கு அவர் பயணப்படல. அவர் வந்து காலைல 9 மணிக்கு வருவார், தலைமைச் செயலகத்திலே இருப்பார், சாயங்காலம் 5 மணிக்கு எஞ்சி வீட்டுக்கு போயிடுவார். மற்ற நிகழ்ச்சிகள், மற்ற நிர்வாக இது எல்லாத்தையுமே வந்து 4 சென்டர்கள் வந்து கவனிச்சுக்கும். அவ்வளோதான் அவர். இந்த சூழல் எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய முக்கியமான விஷயம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.